மணி 5 ஆகுது. இன்னும் நம்ம பிள்ளை ஆளே காணா. நேரம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். எங்கே இருக்கான்னு தெரியலையே. என் பையனே வந்துட்டான். ஆயுஸ் 100. ஏன்டா பரத் லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர? பஸ்ஸு டிராஃபிக் ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சுமா. போய் சாப்பாடு எடுத்து வை, எனக்கு பசிக்குது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாடா. முகங்காய் கையெல்லாம் கழிட்டு வா, எடுத்து வைக்க சாப்பாடு. சரிம்மா. என்னன்னு தெரியல, என் புள்ள முகம் மாறி வந்திருக்கான். வரும்போதே அம்மானு சந்தோஷமா வருவான். காலேஜில் என்ன நடந்துச்சோ தெரியலையே. சாப்பிடும், சாப்பிட்டதுக்கப்புறம் கேட்டுக்கலாம். சீக்கிரம் சாப்பாடு எடுத்துரு, எனக்கு பசிக்குது. உனக்கு பிடிச்சதாண்டா செஞ்சிருக்கேன், எடுத்துட்டு வரையுது. உனக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் முட்டையும் செஞ்சிருக்கேன், சாப்பிடு. சீக்கிரம் குடும்பம், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏன் புள்ள சுகமா இருக்குன்னு தெரியலையே. சாப்பிட்டு முடிக்கிட்டு அப்புறம் கேட்டுக்கலாம். சாப்பிட்றா பரத்து. அம்மா சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். சாப்பாடை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்க. என்ன யோசனையில் இருக்க? ரொம்ப டயர்டா இருக்குமா, இந்த சாப்பிட்றேன். ஏமா ஃப்ரைட் ரைஸ்ல உப்பு கம்மியாக போட்டிருக்க? முட்டை வறுவல்லையும் உரப்பு கூட இருக்கு. டேஸ்ட் பார்த்து சமைக்கல எதுவுமே. நல்லா வாயில போட்டு டேஸ்ட் பார்த்தா சமைச்சேன். நல்லா தான் சமைச்சிருக்கேன். நீ சாப்பிடு, குறை பேசிட்டே இருக்காத. அது இல்லைம்மா, என் வாய்க்கே போக மாட்டேங்குது. இந்தா வேணாம் எனக்கு சாப்பாடு, நான் போய் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். உனக்காக உனக்கு பிடிச்சதை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்தா நீ போய் கடையில் வாங்கி சாப்பிட்றியா? இப்போ இதெல்லாம் யார் சாப்பிட்றது? எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிட்டு கோத்த புடி. ஏன்டா ஏட்டிக்கு போட்டியே உங்கள் அப்பா மாதிரியே இருக்க? உங்கள் அப்பா தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நீயுமா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்போதான் சொன்னேன் உனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு. திருப்பி எதுக்குமா இதையே பேசி ஆரம்பிக்கிற? வாயை முடுமா, நான் போய் வெளியே போய் சாப்பிட்டு வரேன். இந்தா புடி. வெளியே போய் சாப்பிட்றேங்கிறியே, காசு வச்சிருக்கியா? காசு இல்லைம்மா, குடுமா. காலையில் தான் 100 ரூபா கொடுத்தேன். அப்படியே தான் நீ செலவு பண்ண. பசங்களாம் சேர்ந்து ஒன்றா ஹோட்டலில் சாப்பிட்டோம், செலவாயிருச்சு. ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே வந்து சாப்பாடு வேணாங்கிறியா? ஹோட்டலே சரியாக சாப்பிடலாமா, கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். ஏண்டி தங்கம், உடம்பு எதுவும் சரியில்லையா? காய்ச்சடிக்குதா? நல்லா இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு மனசு சரியில்லை, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் பரத் இப்படி பேசுற? காலேஜ் எதுவும் உனக்கு பிடிக்காத விஷயம் நடந்துச்சா? அதெல்லாம் இல்லம்மா. பரத், எனக்கு ஒரே பிள்ளை நீ தான். நீ இப்படி சுகமா தான் எனக்கு கஷ்டமா இருக்காதா? என்ன இதுன்னு சொல்லுடா அம்மா கிட்ட. அப்பா எங்கம்மா போயிட்டாரு? ஆளக்கானா? சாயந்தரானா வீட்டில் வந்து உட்காந்துருப்பாரு. எங்கே போயிட்டாரு? வெளியே போயிட்டாரா? உங்க அப்பாவா? உங்க அத்தையோட மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம். அவங்கள போய் பார்க்க போயிருக்காரு. இப்போதாண்டா உங்க அப்பாவும் என்கிட்ட சண்டை போட்டு போனாரு. நீங்க இப்படி இருந்தா நானும் என்னடா செய்வேன் சொல்லு பாப்போம். நானும் வீட்டில் தனியாக தானே இருக்கேன். ஏன்னு சொல்லி நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. நான் சொல்றதை கேளுமா, இன்னைக்கு காலேஜில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்டா தம்பி, என்னாச்சு? என்ன சம்பவம்? அதராதம்மா, ஒன்றும் இல்லை, நான் சொல்றதை நார்மலாக கேளு. அப்படியா? சொல்லு சொல்லு. இல்லைம்மா, காலேஜ் முடிஞ்ச பசங்களாம் கேன்டீன் கூப்பிட்டுருந்தாங்களா, எல்லாரும் போயிருந்தோம். அப்போ எல்லாரும் அவங்க அப்பா பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களா. எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அப்பா அப்படி, எங்கள் அப்பா அப்படி செய்வார், இப்படி செய்வார்னு பேசுவோம். எனக்கு மனசே சங்கடமாயிடுச்சுமா. ஏன் பரத், அவங்க அப்பா பற்றிலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் சில பேர் அவங்க ஒய்ஃப் விட்டுட்டு வேற ஆளுங்களோட இருக்காங்களாம், லேடிஸோட. அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. யாரு? உங்க கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்பா இப்படிதானா? ஆமாம்மா, முக்கால்வாசி எல்லா ஃப்ரெண்ட்ஸோட அப்பாவும் இப்படி தான் இருக்காங்க. அதான் நம்ம அப்பா பற்றி யோசிச்சேன். நம்ம அப்பா எப்படி, நம்ம அப்பாவோட கேரக்டர் எப்படி, நம்ம அதான் தெரிஞ்சுக்காம இருக்கேன். உங்க அப்பா நடத்தது வச்சே தெரியாதா? உங்க அப்பா என்கிட்ட நல்லா பயப்படுவாரு. நான் அதட்டி பேசினா அவர் அமைதியா போவாரு. இன்னைக்கு தான் என்னமோ கராரா என்கிட்ட கோவப்பட்டு பேசினாரு. மற்றபடி உங்க அப்பா அது மாதிரிலாம் போகவே மாட்டாருடா. நீ எதுவும் பயப்படாத. எனக்கு என்னமோ மனசுல தோணுச்சு, வேற எதுவும் இல்லம்மா. நீ எதுவும் பயப்படாதடா. அப்பா அது மாதிரி யார்கிட்டையும் போகவும் மாட்டாரு. இந்த புஷ்பா தவிர வேற யாருக்கு அப்பாவுக்கு தெரியவும் தெரியாது. சரியா? நீ காலேஜில் நல்லா படிக்கிறத மட்டும் பாரு. இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ எப்பவுமே சேராத. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா உன் படிப்பு தான் கெடும். நான் சொல்றதை கேளு, அம்மா சொல்றத. நீ நல்லா படிச்சு மேன்மேல் நல்லா வளரணும். சரியா? ஒரே பையன், நீ எந்த படிப்பு படிக்கணும்னு சொல்லு, அப்பா சொல்லி நான் நல்லா படிக்க வைக்கிறேன். சரி, இதுக்கெல்லாம் நீ போய் கவலைப்பட்டு இருக்காத. சரிம்மா. இனிமேல் நீ அப்பா கூட சண்டையே போடக்கூடாது. ஏன் முன்னாடி சரி, நான் இல்லாத போய் சரி. இனிமேல் நீ அப்பா கூட சண்டையே போடக்கூடாது. நான் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி. சரியா? புரிஞ்சுக்கோ. எனக்கே அது மனசு கஷ்டமா இருக்குமா. அப்பா நம்ம அப்பாம்மா, அப்பா கிட்ட மாரி சண்டை போடாத. உங்க அப்பா நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஏட்டிக்கு போட்டு ஏதாவது பண்ணி வைக்கிறாரா? அதான் எனக்கு கோவம் வருது. அதேதாம்மா, அப்பா எவ்வளோ பொறுமையா போறாரு. அதே மாதிரி நீ இருக்க கத்துக்கோ. ஏன்டா நீ வேற? நீ வரதுக்கு முன்னாடி எவ்வளோ சண்டை போட்டாருன்னு எனக்கு தான் தெரியும். இப்படி பேசிட்டு இருக்க நீ உங்க அப்பா பத்தி. இல்லம்மா, நீயும் மாத்திக்கோ. அப்பாவை புரிஞ்சுக்கோ. சரியா? நீ இப்படி அதட்டிட்டே நினச்சிக்கோ, அப்பாவும் வெளியே எங்கேயாவது போயிடுவாரு, பார்த்துக்கோ. இல்லம்மா, நான் போய் ஹோட்டலில் போய் புரோட்டா சாப்பிட்டு வரேன். ஃப்ரைட் ரைஸையும் முட்டை நீயே சாப்பிட்ரு. அப்பா ஆஸ்பத்திரி போயிருக்காருல்ல, நீ போய் அவங்கள பார்க்கணுமா இல்லையா? அப்பா கூப்பிட்டுருப்பாரு, நீ சண்டை போட்டிருப்ப. கொஞ்சமாவது மாத்திக்கோமா. போ, ஆஸ்பத்திரியில் போய் அவங்க எப்படி இருக்கான்னு எது இருக்கான்னு போய் பார்த்துருவா. அங்கே போனால் அவங்க அப்பா, தாத்தா, சித்தப்பா, சித்தி எல்லாரும் இருப்பாங்க. அவங்க மூஞ்சில முழிக்கணும்ல, அதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான் வரலன்ட்டேன். உங்க இருந்தா என்னம்மா, நீ போய் பார்த்துருவா. அப்புறம் ஓ மேலே தான் குறை வரும். சரி, அவங்க அப்பா போயிட்டாரு. இப்போ நான் எதில் போகிறது? வீட்டில் போய் உன்னை விட்டுட்டு வந்துடுறேம்மா, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லடா தம்பி, நீ போய் சாப்பிடு. பசிக்குது நீல. போய் நீ போய் சாப்பிடு, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். இல்லம்மா, வண்டியில் பெட்ரோல் இல்லை, போட்டு வந்து கூப்பிட்றேன். போய் உன்னை ஆஸ்பத்திரி விட்டு வந்துடுறேன், போய் பார்த்துருவா. சரிடா தம்பி. ஏன்னா நம்ம பிள்ளை இப்படி மாறிடுச்சு. என்னையே மாதிரியே இருப்பான். இப்போ இப்படி பேசுகிறான் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி. சரி விடு, அவன் சொல்கிறதே நல்லது இருக்கும். போய் 2 பார்த்துட்டு வந்துடுவோம். அவங்க இருந்தா என்ன, நம்ம பாட்டுக்கு போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேச கூட வந்துடுவோம். இந்த ஆள் கோவப்பட்டு நாங்கள் ஆஸ்பத்திரி போயிருக்காரு. அங்கே போனால் மூஞ்சி தானே காமிப்பாரு நம்மக்கிட்ட. அங்கே மூஞ்சி காமிச்சா நான் பொறுமையாக இருக்க வேண்டியதான். வீட்டுக்கு வந்து அந்த ஆளை 1 2 பார்த்துக்க வேண்டியதான். சரி, கிளம்புவோம் ஆஸ்பத்திரிக்கு. ஏண்டி அம்மலா, உங்கள் அண்ணன் நான் சொல்கிறதே கேட்காம வேணும்னே சண்டை போட்டு உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நீ என்ன அடுத்து என்ன பேச வர? நீங்கள் தான் வேணும்னே எங்கள் அண்ணன் கூட சண்டை போட்டீங்க. அதனால தான் அண்ணன் கோவப்பட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடுச்சு.
அம்மலா, எப்போ பார்த்தாலும் உங்கள் அண்ணனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காத. கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. அப்பாவுக்கு உள்ளார என்னாச்சோ ஏதாச்சோ தெரில. நீங்கள் வேற இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. வீட்டுக்கார நிலைமை நினச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அவங்களுக்கு நான் கொண்டாட்டம் தான், சந்தோஷம் தான். வீட்டாளுங்க அப்படியே ஒன்று போடுறது நினைக்கவே மாட்டாங்க. நீங்க நினைச்சு எதுவும் பேசாதீங்க. அம்மா கொஞ்சம் வாயை மூடு. இப்போ டாக்டர் வர டைம் பேசிட்டே டாக்டர் தான் திட்டுவாரு. கொஞ்சம் நவுந்து நின்று அம்மலா, நே பாருண்ணே, என் மாமனாருக்கு உடம்பு முடியாமல் படுத்து கிடக்குறாரு. என்ன சொல்றது எனக்கு புரியுதானே, அழுகையா வருது. அப்போதான் உங்க சின்ன அண்ணன் வந்து பார்த்துட்டு சண்டையை போட்டு போனாரு. அடுத்து உங்க பெரிய அண்ணனா என்ன சொல்ல போறாரோ தெரில. அவங்க சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காதண்ணா. நினச்சிக்கலாமா? மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? உள்ளார போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வெளியே வரவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவர் நல்லாயிருவாரு. எதுவும் பயப்படாதீங்க. இல்லை, கவலைப்படாதீங்க. அப்பா சரியாயிருவாரு. ம். உன்னை பார்த்து அவர் மூஞ்சி திருப்பிட்டா இருப்பாரு. எதுவும் மனசுல வச்சுக்காத. என் மாப்பிள்ள தானேம்மா, வீட்டுக்கு அதான் நான் கோச்சிக்கவே இல்லை. அப்படியாம்மா? என்ன சாப்பிட்ட காலையில்? உன் தங்கச்சியை பத்தி இப்ப சாப்பிட்டியாலேன்னு கேட்குற? என் மாப்பிள்ள உடம்பு முடியாம படுத்து கிடக்குறாரு. இதெல்லாம் கேட்கலாமா உனக்கு? அவங்களே ஒரு அறிவு கட்டு கொடுமோ. அவங்களுக்கு என்ன பேச எது பேசுன்னு தெரியாது. நீ ஏன் இப்படி கோவப்பட்டு பேசிட்டு இருக்க? இல்லம்மா, என் மாப்பிள்ள இங்க முடியாம படுத்து கிடக்குறாரு. இந்த ஆளுக்கு வந்து லொல்ல பாரு. வந்து பார்த்துட்டு போவாரா? ஏட்டிக்கு போட்டியா வந்து பேசிட்டு. அவங்க குடும்பத்தை பத்தி தெரியாதா? இப்ப பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டியா தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்பதான் சின்னவர் சண்டை போட்டு போனாரு. அடுத்து பெரியவர் என்ன சண்டை நினைச்சு வராரோ தெரியல, போறாரோ தெரியல. அவங்க சொல்றது எதையுமே நீ காதுல வாங்கிக்காதனே. உனக்காக தான் இங்கே அமைதியாக இருக்கேன். இல்லை நான் கோவப்பட்டுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் அந்த அம்மா. எதுவும் பேசாத, அப்புறம் நம்மள தான் சொல்லுவாங்க. சரிம்மா. பேஷண்ட்டோட லேடிஸ்லாம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க டாக்டர். இவர் நல்லா செக் பண்ணியாச்சு. அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, இவர் ரொம்ப கோபப்பட்டு பேசினால போய் ஆக்சிஜன் போய் மூக்கில் அடைச்சு மயக்கம் மட்டும் விழுந்துட்டாரு. வேற எதுவும் இல்லை. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். சரிங்க டாக்டர். மாத்திரையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்கேன். அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். வெளியே போய் அவங்க ரிலேட்டிவ்ஸே சொல்லிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இவர்கிட்ட நிமிட்டு எந்த அதிர்ச்சியான தகவலோ வேகப்பட்டு பேசுறதோ அது மாதிரி நிமிட்டு எதுவுமே பேசவே கூடாதுன்னு சொல்லிடுங்க. ஓகே டாக்டர், நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் போய் சொல்லிடுறேன். ஓகே, பேசிட்டு வாங்க. அடுத்த பேஷண்ட்டை கவனிக்கணும். என் வீட்டுக்காருக்கு என்னாச்சுமா? செக் பண்ணி பார்த்தீங்களா? அவர் கோமா பேசினால அவர் ஆக்சிஜன் போய் மூக்கில் போய் அடைச்சு மயங்கி விழுந்துட்டாரு. வேற ஒன்றும் இல்லை, மாத்திரை எழுதி கொடுத்துருக்கோம். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, வேற எதுவும் இல்லைம்மா. போயிட்டு அவர்கிட்ட பார்த்து தான் பேசணும். எந்த அதிர்ச்சியான தகவலும் அவர்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்கள் போயிட்டு பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பில் தான் இருக்குது. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. மாத்திரை சீட் எழுதி கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. நன்றிம்மா. இப்போ எங்கள் அப்பாவை நான் கூட்டிகிட்டு போகலாமா வீட்டுக்கு? இல்லைங்க, ஒரு நாள் இங்கே ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வேணால் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். நன்றிம்மா. ம் சரி. ரிசப்ஷன்லையும் பில் பே பண்ணிடுங்க. அமௌண்ட் சொல்லியிருக்கோம். அப்புறம் ஆஸ்பத்திரி டேப்லெட்டுக்கும் பில் பே பண்ணிடுங்க. ம் சரிங்கம்மா, நான் போய் பே பண்ணிட்டு வந்தாதே. போய் உள்ளார என் வீட்டுக்கார பார்க்கலாமாம்மா? பார்க்கலாமா? சொன்னது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்கம்மா, மறந்துடாதீங்க. சரிங்கம்மா. நான் போய் ரிசப்ஷனில் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்துக்கோங்க அப்பாவை. சரிடா தம்பி. கேட்டியாடி? கேட்டியா என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு? இனிமேட்டு உங்கள் மாமனாட்ட பார்த்து தான் பேசணும். இந்த கராராக பேசுறது, சத்தமாக பேசுறது, இந்த மாதிரி பேசுறது ஆகட்டும். அதுக்கப்புறம் இருக்குது ஆமலா, இனிமேட்டு உங்கள் மாமனார் கூட பேசுகிற வேலையே வேணாம் உனக்கு. பாட்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமே. இனி புரிஞ்சுக்கவே மாட்டீங்க யாருமே. போங்க, நீ புரிஞ்சுக்க வரைக்கும் எனக்கு போதும். நவரு, நான் போய் என் வீட்டுக்கார போய் பார்க்கணும். எல்லாரும் என்னைய தானே குறை சொல்லிட்டு இருக்காங்க, நான் அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன்னு. அதெல்லாம் எதுவும் கவலைப்பட்டு இருக்காத. நான் இந்த ஏடிஎம் வரைக்கும் போயிருந்தேன் பணம் எடுக்கலான்ட்டு. இந்தம்மா பணம் தரேன், செலவுக்கு வச்சுக்கோ. ஏன் கஷ்டப்படுற? ஏன்னா என்கிட்ட கொடுக்குற? வேணானே. வேண்டாம்மா, பரவாயில்ல வையி. மாமனார் உடம்பு முடியாம இருக்காரு, நல்ல மனுஷரு. அவருக்கு செலவாகிறதா ஒரு புண்ணியமா போட்டு எனக்கும். கவனிக்கிற வேலை தான் எனக்கு கிடைக்கல. உங்க மாமனார் கவனிக்கிறதுனால நம்ம அப்பாவுக்கு கிடைக்கிறதா எனக்கு நினச்சிக்கிட்டேம்மா. இன்னைக்கெல்லாம் தெரியாதுமா, இதெல்லாம் சொல்லிடாத அவகிட்ட. இருந்து பேசுனால மூச்சு போய் அவர் மூக்கில் அடைச்சு அதனால மயங்கி விழுந்துட்டாராம். இப்போ நல்லா இருக்காரா? இப்போ தான் நர்ஸுன்னு சொல்லிட்டு போனாங்க. சரிண்ணே, நீ கிளம்பு, பணம்லாம் வேணாம். அன்னைக்கு தெரிஞ்சாலும் ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவாங்க. என்ன தானேம்மா அவளுக்கு தெரியும். என் புருஷன் வீட்டாளுங்க யாரையுமே ஆளக்கானா, எல்லாம் போயிடுச்சுங்க போலருக்கு. எப்பா இப்போ வந்து சந்தோஷமாக தான் போச்சு. ஆமா, இதுல 1 லட்சம் பணம் இருக்கு. உன் மாமனார் செலவுக்கு வச்சுக்கோ, சரியா? நன்றிண்ணே உனக்கு. மனுஷன் எனக்கு தெரியுமா அவங்க தங்கச்சிக்கு பணம் கொடுக்குறான். பொங்கலுக்கு கொடுத்த பணம்லாம் பத்திரமா வச்சிருக்கீல பேங்க்ல. பின்னாடி உன் பிள்ளைங்களுக்கு உதவும். நீ பொங்கல் கொடுத்தது எல்லாமே நான் பேங்க்ல தான் போட்டிருக்கேன். செலவு போக இதை மிச்சம் நீயே வச்சுக்கோ. பொங்கலுக்கு வேற பணம் கொடுப்ப, இப்போ ஆஸ்பத்திரி வந்து அதுக்கும் பணம் கொடுப்பியா? இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்தா வீட்டுக்கு வந்தா செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிற. உன் தங்கச்சி கொடுக்க மட்டும் பணம் இருக்கான். மாமலா, நான் போயிட்டு வரேன். நீ வந்திருக்கலானே, அண்ணி ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருந்தா சந்தோஷம் இருக்கும். அவ புத்தி தான் உனக்கு தெரியும்ல. நான் எவ்வளோ வாட்டி கூப்பிட்டேன், அவன் வரமாட்டேன்ட்டான். எங்களை தான் சண்டை போடுறா. சரிண்ணே, நீ எதுவும் வருத்தப்பட்டு இருக்காத. வீட்டுக்கு போனேன், சீக்கிரம் போ. அண்ணி வேற தேட போறாங்க. நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்புறமேட்டு. ம் சரிம்மா. நீ எங்கேயும் போல, இங்கே உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறேன். நீ எப்படி வந்தாமலா? சொல்லாம கொள்ளாம வந்திருக்க. நான் முன்னாடியே வந்துட்டேன், நீ தான் என்னை பார்க்கல. சரி, அவரை பார்த்துட்டீல, வீட்டுக்கு போலாமா? இது இருக்கட்டும், என்னைய பாத்திரம் உங்கள் வாயெல்லாம் பொழக்குது. ஏன் ஆமலா, என்னை புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்குற? இல்லை, நீ ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களே, அதான் நான் ஆச்சரியமாக பார்த்தேன். பரவாயில்ல, என் பொண்டாட்டி திருந்திட்டாப்புல இருக்கு. ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்துருக்கா.
என்ன அமலா கையில் பணம்லாம் வச்சிருக்க யார் கொடுத்தது? இதுவா நீ? இந்த இப்போதான் வீட்டுக்காரு பேங்க்லேருந்து போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. பணம் கட்ட சொன்னாங்களா ஆஸ்பத்திரியில், அதுக்காக என் கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆமாடா, மாப்பிள்ளை இப்பதான் என் முன்னாடி வந்து கொடுத்துட்டு போனாரு. மாப்பிள்ளை தங்கமானவர். பாரு, அவங்க அப்பாக்காக இவ்வளோ செலவு பண்றாரு. ம். சரியா நீ இருங்க, ஒரு காப்பி குடிச்சிட்டு போகலாம். வீட்லயே காப்பி குடிச்சிட்டு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். ஏண்டி இன்னும் கோவமாவே இருக்கா? வீட்டில் போட்ட சண்டையோட அப்படியே திரும்பி வந்துட்டியா? நீங்கள் கோவப்படாதீங்க, கோவப்பட்டு அசிங்கமாக இருக்கீங்க. போதுமா அமலா? இப்போ தானே நல்லா இருக்கு. புடிச்ச முகத்தை பார்த்து எவ்வளோ நாளாகுது. எப்பா, இப்போதான் அழகா இருக்க. என்னடி திருப்பி சந்திரமுகி மாதிரி மாறிட்ட? நான் போய் சொல்கிற, நான் நிற்கிறது கூட கவனிக்காம ஏன் முன்னாடியே பணம் கொடுத்து உன் தங்கச்சிக்கு பொங்கலுக்கு வேற பணம் கொடுப்பியா? இதெல்லாம் எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு, எத்தனை நாளாக நடந்துட்டு இருக்கு? என்கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்க. நீ நான் தான் சொன்னேன்ல, எங்கள் வீட்டுக்கார் கொடுத்துட்டு போனாரு, அந்த பணம் தான் அது. நீ நல்லா ஏமாத்துற. இப்போதான் உங்கள் அண்ணன் நீ செலவு பண்ணிக்கோமா, செலவு போக மீதி உன்னோட பேங்க்ல போட்டு வச்சுக்கோமான்னு சொன்னாரு. அது கூடவா என் காதல வில்லைங்கிற? ச்சே, நல்லா மாட்டிக்கிட்டேன் இவகிட்ட. நல்லா ருத்ர தாண்டா ஆட போறா வீட்டுக்கு வந்து. அம்மா நீ அண்ணன் தான் கொடுத்துச்சு. நான் எவ்வளோ வேணான்னே, அண்ணன் கேட்கவே இல்லை, என் கையிலே கொடுத்துருச்சு. ஏயா, எங்கள் அப்பா அம்மா வந்தா செலவு பண்ணுறது கொண்ட காசு இல்லையா? அதுக்கு உட்காந்து குறை பேசிகிட்டு இருப்ப. இங்கே வந்து உன் தங்கச்சி வீட்டுக்கு குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்கா உனக்கு? வீட்டுக்கு வா, உன்னைய ஒன்றுக்கு ரெண்டாக கவனிக்கிறேன். புஷ்பா, இது வரைக்கும் உங்க அப்பா அம்மாக்கு நான் எதுவும் செய்யாமையா இருந்திருக்கேன். போன மாசம் கூட உங்க அப்பாவுக்கு முடியாதப்ப நான் பணம் கொடுத்தேல, அதை மறந்துட்டியா? ஆஸ்பத்திரின்னு பார்க்குறேன், இதுக்கு மேலே நான் பேசக்கூடாது. கத்துனா பேசுறது தான் பாவம். நான் முதல் வீட்டுக்கு கிளம்புறேன், அப்புறம் வா, உனக்கு ஆட்டம் இருக்குது என்னோட ஆட்டம். ஏய் நின்னுடி புஷ்பா. நான் இப்படி போய் மாட்டிக்கிட்ட. எல்லாம் நம்ம தலையெழுத்துமா. வீட்டுக்கு போனாதான் இருக்கு.